வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம இந்தியாவின் செமிகண்டக்டர் லட்சியங்கள் பத்தி பேச போறோம். டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் எப்படி இந்த துறையில ஒரு முழுமையான சூழல் அமைப்பை, அதாவது ஒரு சிப் ஈகோசிஸ்டமை உருவாக்குறாங்கன்னு விரிவாக பார்க்க போறோம். டாட்டாவோட பெரிய முதலீடுகள், அவங்க உலகளாவிய கூட்டணிகள், அப்புறம் இந்தியாவோட தேவைகள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். செமிகண்டக்டர்களை இந்த டிஜிட்டல் யுகத்தோட எண்ணெய், அதாவது ஆயில் ஆஃப் தி டிஜிட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு முக்கியம்னு. ஆமா, அந்த ஒப்பீடு ரொம்ப சரி. உலக சூழலையும் நாம கொஞ்சம் பார்க்கணும். இப்போதைக்கு தைவானோட TSMC தான் ஒரு மைய புள்ளி மாதிரி, அதாவது ஒரு சோக் பாயிண்ட். உலகின் முக்கியமான சிப்ஸ் அங்கிருந்து தான் வருது. அமெரிக்கா பாத்தீங்கன்னா இனோவேஷன், அப்புறம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ்ல கவனம் செலுத்துறாங்க, குறிப்பா சீனாவுக்கு எதிரா. சீனா ரொம்ப முயற்சி பண்ணாலும் அந்த அட்வான்ஸ்ட் சிப்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்காங்க. ஓஹோ. இந்த மாதிரி சூழல்ல இந்தியா மாதிரி ஒரு நாடு சிப் உற்பத்தியில தன்னிறைவு அடைய நினைக்கிறது வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் தேவை. சரி, அப்போ இந்த முயற்சியோட மையப்பகுதியான சிப் உற்பத்தி, அதாவது ஃபேப்ரிகேஷனை பத்தி முதல்ல பேசுவோம். டாடா எலக்ட்ரானிக்ஸ் குஜராத்ல தோலேரால சுமார் 96,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட $11 பில்லியன் முதலீடு செய்றாங்க இல்லையா, தைவானோட PSMC கூட சேர்ந்து. ஆமா, பவர் சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்ப் கூட அங்க முக்கியமா 28nm தொழில்நுட்ப சிப்கள் தயாரிக்க போறாங்க. 28nm? ஏன் அது? இப்போலாம் 3nm 5nmனு பேசுறோமே. நல்ல கேள்வி. பாத்தீங்கன்னா இந்த 28nm ஐபோன் மாதிரி சாதனங்கள்ல இருக்கிற 3nm 5nm போல அதிநவீன கட்டிங் எட்ஜ் இல்லதான். ஆனா இது ஒரு ஒர்க் ஹார்ஸ் டெக்னாலஜி. ஏகப்பட்ட துறைகளுக்கு தேவைப்படுற நம்பகமான, அதிக அளவுல உற்பத்தி செய்யப்படுற ஒரு தொழில்நுட்பம். அதாவது எந்த மாதிரி துறைகளுக்கு இது முக்கியமா தேவைப்படுது? வாகனங்கள், குறிப்பா EVs, அப்புறம் தொழில்துறை ஆட்டோமேஷன், டெலிகாம் கருவிகள், ஏகப்பட்ட IoT சாதனங்கள், பாதுகாப்பு துறைன்னு பல முக்கியமான இடங்கள்ல இது தேவை. சொல்லப்போனா UMC, குளோபல் ஃபவுண்டரிஸ் மாதிரி பெரிய கம்பெனிங்க கூட இன்னமும் 28nmல நல்ல லாபம் பார்க்கறாங்க. இது அவுட்டேட்டட் இல்ல, ரொம்ப பரவலா பயன்படுற ஒண்ணு. அப்போ இது இந்தியாக்கு எப்படி உதவும்? நம்ம தேவைகள் அதிகமா இருக்கே. இப்போ நாம 90% மேல செமிகண்டக்டர் இறக்குமதி பண்றோம். இந்த 28nm ஃபேப் நம்ம உள்நாட்டு தேவையில ஒரு கணிசமான பகுதியை பூர்த்தி பண்ணும். இறக்குமதியை குறைக்க இது ஒரு முதுகெலும்பா இருக்கும். சரி, ஆனா டாடா இன்னொன்னும் செய்றாங்களே. அசாம்ல மொரியான்ல ஒரு OSIT ஆலைன்னு சொல்றாங்க. 27,000 கோடி முதலீட்டுல. அது என்ன OSIT? OSIT அது அவுட்சோர்ஸ்ட் செமிகண்டக்டர் அசெம்பிளி அண்ட் டெஸ்டிங். இது சிப் தயாரிப்புல இன்னொரு முக்கியமான கட்டம். ஃபேப்ரிகேஷன்ல சிலிகான் வேஃபர்ல சிப்ஸை உருவாக்குறாங்க. ஆனா அதை அப்படியே பயன்படுத்த முடியாது. இந்த OSAT ஆலையில என்ன செய்வாங்கன்னா, அந்த வேஃபர்ல இருக்கிற ஒவ்வொரு சிப்பையும் தனியா வெட்டி அதை ஒரு பாதுகாப்பு உரைக்குள்ள, அதாவது பேக்கேஜ்குள்ள வச்சு வெளியுலகத்தோட பேசுறதுக்கு கனெக்ஷன் கொடுத்து, கடைசியா அந்த சிப் சரியா வேலை செய்தான்னு ரொம்ப விரிவா டெஸ்ட் பண்ணுவாங்க. சுருக்கமா சொன்னா, ஃபேப்ல உருவாகிற மூளைய நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா மாத்துறது தான் OSAT. அப்போ சிப் எங்க தயாரிச்சாலும், TSMCலயோ இன்டெல்லயோ இல்ல டாட்டாவோட தோலேரா ஃபேப்லயோ தயாரிச்சாலும் அதுக்கு இந்த OSAT ப்ராசஸ் தேவைப்படுமா? கரெக்ட். இப்போ இந்தியால நிறைய பேர் சிப்ஸ் டிசைன் பண்றாங்க. ஆனா அதை பேக்கேஜ் பண்ணி டெஸ்ட் பண்ண வெளிநாட்டுக்கு அனுப்பணும். இந்த OSAT ஃபெசிலிட்டி நம்ம நாட்டுக்குள்ளேயே, அதுவும் டாடா மூலமாவே வர்றது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ். செலவு குறையும், டர்ன் அரவுண்ட் டைம் குறையும், சப்ளை செயின் கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, ஃபேப்ரிகேஷன் OSAT பத்தி பார்த்துட்டோம். ஆனா சிப்ஸை டிசைன் பண்ணணுமே, அந்த பக்கம் டாடா என்ன பண்றாங்க? அதுவும் முக்கியம். உற்பத்தி மட்டும் பத்தாது, டிசைன் திறனும் வேணும். அதுக்கு டாடா பல உலக கம்பெனிங்க கூட பேசிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், டிசைன் சப்போர்ட், ட்ரெய்னிங், இதுக்கெல்லாம். TSMC, ஜப்பான்ல ரெனசாஸ், ஜெர்மனில இன்ஃபினியான் மாதிரி பெரிய ஆளுங்க கூட பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்க அனுபவம் நமக்கு உதவும். டாடா குரூப்குள்ளேயே தேஜஸ் நெட்வொர்க்ஸ், TCS மாதிரி கம்பெனிங்க இருக்கே, அவங்களுக்கு டிசைன் கேப்பபிலிட்டி இருக்கு இல்லையா? நிச்சயமா. தேஜஸ் நெட்வொர்க்ஸ்க்கு டெலிகாம் சிப்ஸ் டிசைன் பண்ற அனுபவம் இருக்கு.
டிசிஎஸ் பாத்தீங்கன்னா உலக அளவுல பல செமிகண்டக்டர் கம்பெனிகளுக்கு டிசைன் சர்வீசஸ் கொடுக்கறாங்க. டாடா எல்சிக்கும் விஎல்எஸ்ஐ, இடிஏ டூல்ஸ், எம்பெடட் சாஃப்ட்வேர்ல நல்ல நிபுணத்துவம் இருக்கு. இந்த உள்குழும திறன்களையும் வெளியிலிருந்து வர கூட்டணிகளையும் சேர்த்து ஒரு முழுமையான டிசைன் டு சிலிகான் கேப்பபிலிட்டியை உருவாக்க டாடா பாக்குறாங்க. அப்போ மத்தவங்க டிசைன் பண்ண சிப்ப தயாரிக்கிறத மட்டும் இல்லாம நமக்கே டிசைன் பண்ணி தயாரிச்சு டெஸ்ட் பண்ற ஒரு முழு ஈகோசிஸ்டம். அதேதான், வெறும் உற்பத்தி இல்ல, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி உருவாக்கணும், அதுதான் நோக்கம். அருமை. இப்போ உற்பத்தி, டெஸ்டிங், டிசைன் 3 தூண்களையும் பார்த்துட்டோம். இதெல்லாம் சேர்ந்து எப்படி மத்த தொழில்துறைகளை பாதிக்கும்? முதல்ல ஆட்டோமொபைல்ஸும் ஈவிஸும் எடுத்துக்கலாமா? டாடா மோட்டார்ஸ், ஜேஎல்ஆர் அவங்களோட ஈவி முயற்சிகளுக்கு இது எப்படி உதவும்? இப்போ வர்ற கார்கள், குறிப்பா ஈவிஸ், ஒரு நடமாடும் கம்ப்யூட்டர் மாதிரி. அதுக்கு பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், ஏகப்பட்ட சென்சார், ஏடாஸ் சிஸ்டம்ஸ், இன்ஃபோடெயின்மெண்ட்னு எல்லாத்துக்கும் சிப்ஸ் வேணும். இந்த 28nm டெக்னாலஜி கார்களுக்கு தேவையான மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், பவர் மேனேஜ்மெண்ட் ஐசிஸ், சில ஏடாஸ் ப்ராசஸர்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப பொருந்தும். அப்போ சிப் தட்டுப்பாடு மாதிரி பிரச்சனை வராதா? அது குறையும். டாடாவோட சொந்த சிப் உற்பத்தி அவங்க கார் கம்பெனிங்களுக்கு ஒரு நிலையான சப்ளையை கொடுக்கும். 2020-21ல நடந்த மாதிரி சிப் தட்டுப்பாடால உற்பத்தி நிக்கிறத தவிர்க்கலாம். ஒரு படி மேல போய் அவங்க கார்களுக்குனே பிரத்யேகமா சிப் டிசைன் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துல. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரி, அடுத்து டெலிகாம் அண்ட் 5G. 28nm சிப்கள் 5G பேஸ் ஸ்டேஷன்ஸ், நெட்வொர்க்கிங் கருவிகள், சில மாடம்கள், ஆப்டிக்கல் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்ஸ்ல பயன்படுது. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் இங்க 5G கருவிகள் உற்பத்தி பண்ண முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு தேவையான சிப்ஸ் இங்கே கிடைச்சா அது மேக் இன் இண்டியாக்கு பெரிய ஊக்கம். ஹுவாவே, எரிக்சன் மாதிரி வெளிநாட்டு சார்பு குறையும். நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டியும் நல்லா இருக்கும். கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி சொல்லுங்க. டாடாவோட குரோமா, டாடா பிளே மாதிரி பிராண்டுகளுக்கு உதவுமா? கண்டிப்பா. ஸ்மார்ட் டிவி, செட்-டாப் பாக்ஸஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், என் வீட்டு உபகரணங்கள்ல கூட சிப் இருக்கு. நம்ம கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் வேகமா வளருது. டாடாவோட இந்த முயற்சி எல்லா இந்தியன் OEM கம்பெனிகளுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. உள்நாட்டுல சிப் கிடைச்சா இறக்குமதியை குறைச்சு உள்ளூர் உற்பத்தியை கூட்ட முடியும். விலையும் குறையலாம். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் IoT. அங்கேயும் 28nmக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. ஃபேக்டரியில சென்சார், ரோபாட்டிக்ஸ், PLC மாதிரி ஆட்டோமேஷன் கருவிகள், ஏகப்பட்ட IoT டிவைஸ், கம்யூனிகேஷன் மாடியூல்ஸ் எல்லாத்துக்கும் இது வேணும். இந்தியா இண்டஸ்ட்ரி 4.0 பக்கம் போகும்போது இந்த தேவை ரொம்ப அதிகமாகும். இது பெரிய கம்பெனி மட்டும் இல்லாம MSMEஸ்க்கும் கிடைக்கணும். பாதுகாப்பு, விண்வெளித்துறைக்கு இது எவ்ளோ முக்கியம். டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ், DRDOக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ரேடார், செக்யூர் கம்யூனிகேஷன், விமானங்களோட ஆவியானிக்ஸ், மிசைல் கைடன்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்கும் நம்பகமான சிப்ஸ் வேணும். பாதுகாப்புல இறக்குமதியை நம்புறது எப்பவுமே ஒரு ரிஸ்க், ஒரு சாவரனிட்டி கவலையும் கூட. இங்கேயே ஒரு இந்தியன் கம்பெனி தயாரிக்கிற சிப் கிடைக்கிறது அந்த ஆபத்தை குறைக்கும், நம்ம பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தும். சரி, கடைசியா கிளவுட், AI அண்ட் டேட்டா சென்டர்ஸ். இங்க TCS, டாடா கம்யூனிகேஷன்ஸ் இருக்காங்க. ஆனா இதுக்கு அட்வான்ஸ் சிப்ஸ் வேணுமே. 28nm பத்தாதே. நீங்க சொல்றது கரெக்ட். AI ட்ரெய்னிங், ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், பெரிய டேட்டா சென்டர்ஸ்க்கு 5nm, 3nm அதுக்கும் கீழான சிப்ஸ் தான் தேவை. டாடாவோட இப்போதைய 28nm ஃபேப் இதுக்கு நேரடியா உதவாது. அப்போ எப்படி? ஆனா டாடாவோட திட்டம் படிப்படியா போறது. ஆரம்பத்துல NVIDIA, AMD, இன்டெல், TSMC மாதிரி கம்பெனிகளோட அட்வான்ஸ்டு சிப்ஸை டாடாவோட அசாம் OSIT ஃபெசிலிட்டியில பேக்கேஜ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. இது மூலமா அந்த டெக்னாலஜில அனுபவம் கிடைக்கும். எதிர்காலத்துல sub-16nm அல்லது அதுக்கும் மேல அட்வான்ஸ்டு டெக்னாலஜில கூட்டணிகள் மூலமா நுழைய இது ஒரு அடித்தளமா இருக்கும். சோ இப்போதைக்கு OSIT மூலமா இந்த துறைக்கு சேவை செய்வாங்க. ஓகே, அப்போ இது பொருளாதாரம் முழுக்க பல துறைகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு புரியுது. ஆனா இவ்வளவு பெரிய ஈகோசிஸ்டம் உருவாக்குறது சுலபமா? சப்ளை செயின் மத்த சவால்கள் என்ன? சுலபம் இல்லவே இல்ல. நீங்க சொல்றது ரொம்ப சரி. நிறைய சவால்கள் இருக்கு. முதல்ல மூலப்பொருட்கள். நல்ல தரமான சிலிகான் வேஃபர்ஸ், ஸ்பெஷல் வாயுக்கள், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வேணும். இதுல சிலத டாடா கெமிக்கல், டாடா ஸ்டீல் மாதிரி கம்பெனிங்க எதிர்காலத்துல செய்யலாமான்னு பார்க்கலாம். ஆனா ஆரம்பத்துல நிறைய இறக்குமதி பண்ணணும். ரெண்டாவது மெஷினரி. இது ரொம்ப பெரிய சவால்.
சிப் ஃபேப்ரிகேஷன் வந்து உலகத்திலேயே ரொம்ப சிக்கலான உற்பத்தி முறை. அதுக்கு தேவையான மிஷின்களை நெதர்லாண்ட்ல ASML, அமெரிக்கால அப்ளைட் மெட்டீரியல்ஸ், லாம் ரிசர்ச், ஜப்பான்ல டோக்கியோ எலக்ட்ரான்னு ஒரு சில கம்பெனிங்க தான் செய்றாங்க. அவங்கள தான் டாட்டாவும் நம்பியிருக்கணும். இது ஒரு பெரிய டிபெண்டன்சி. இந்த டிபெண்டன்சி ஒரு பிரச்சனை இல்லையா? தற்சார்புக்கு எதிரா? ஆரம்பத்துல தவிர்க்க முடியாது. உலகத்துல எந்த நாடும், அமெரிக்கா கூட செமிகண்டக்டர் சப்ளை செயின்ல 100% தற்சார்போட இல்ல. டாடா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மிஷின் கம்பெனிங்க கூட லாங் டேர்ம் டீல்ஸ் போடணும். அப்புறம் இந்த மிஷின்களுக்கு மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் பண்றதுக்கு இங்கேயே ஒரு ஈகோசிஸ்டம் உருவாக்க அவங்க கூட ஜாயிண்ட் வெஞ்சர்ஸை பத்தி பேசலாம். கொஞ்சம் கொஞ்சமா உள்நாட்டு திறனை வளர்க்கணும். சரி, 3வது சவால். ஸ்கில் டெவலப்மெண்ட். இது ஒருவேளை எல்லாத்த விட பெரிய சவாலா இருக்கலாம். ஃபேப், ஓசாட் நடத்த ஆயிரக்கணக்கான ட்ரெயின்ட் என்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ் வேணும். VLSI டிசைன், ப்ராசஸ் என்ஜினியரிங், மெயின்டெனன்ஸ்னு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் தேவை. இந்தியால இந்த திறன்கள் இப்போ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு டாடா வேலை செய்றாங்க. நம்ம IITs, IIITs கூட MOUs போட்டு பாடத்திட்டங்கள் மாத்துறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங், R&Dல சேர்ந்து வேலை செய்யறதுன்னு பண்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வருஷம் ஆகும். சரி, இத்தனை முயற்சிகள், சவால்களுக்கு நடுவுல இது இந்தியாவை உலக அளவுல எப்படி நிலைநிறுத்தும்? டாட்டாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி இருக்கு? டாட்டாவோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ரொம்ப பிராக்டிக்கலா, புத்திசாலித்தனமா தெரியுது. அவங்க எடுத்த எடுப்புல TSMC, சாம்சங் கூட 3nm, 5nmல போட்டி போடல. அதுக்கு பதிலா முதல்ல லெகசி நோட்ஸ் அல்லது மெச்சூர் நோட்ஸ்னு சொல்ற 28nmல இருந்து 65nm வரைக்கும் இருக்கிற தொழில்நுட்பங்கள்ல கவனம் செலுத்துறாங்க. ஏன் அந்த நோட்ஸ்? ஏன்னா அந்த நோட்ஸ்க்கான மார்க்கெட் ரொம்ப பெருசு. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி கார், இண்டஸ்ட்ரி, IoT, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துக்கும் இதுதான் அதிகம் தேவை. உலக செமிகண்டக்டர் மார்க்கெட்ல இது மதிப்புல 50%க்கு மேல இருக்கலாம். அதனால முதல்ல இந்த பெரிய மார்க்கெட்டை குறி வச்சு ஒரு வலுவான அடித்தளம் அமைச்சு உள்நாட்டு தேவையை பூர்த்தி செஞ்சு அப்புறம் மெதுவா பார்ட்னர்ஷிப் மூலமா அட்வான்ஸ்டு நோட்ஸுக்கு போகலான்னு பிளான் பண்றாங்க. இது ஒரு ஃபேஸ்ட் அப்ரோச். டாடா குரூப் சேர்மன் திரு சந்திரசேகரனோட பார்வை இதுல எப்படி இருக்கு? திரு சந்திரசேகரனோட பார்வையில சில விஷயங்கள் முக்கியமா தெரியுது. ஒன்னு, இந்தியாவோட வளர்ச்சி மேல அவருக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை. 2வது, டாடா எலக்ட்ரானிக்ஸை குரூப்போட ஒரு முக்கிய வருமானம் ஈற்ற பிரிவா மாத்தணுங்கிற எதிர்பார்ப்பு. 3வது, 28nm ஒரு தொடங்கம் தான், அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கு போகணுங்கிற நீண்டகால லட்சியம். 4வது, இந்தியாவை AI சார்ந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ்க்கான ஒரு மையமா மாத்திரத்துல செமிகண்டக்டர் பங்கு முக்கியம்னு அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அப்போ இது தற்சார்பு நோக்கிய ஒரு படி. ஆமா, உடனே உச்சத்துக்கு போகாம முதல்ல ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறது, நம்ம திறனை வளர்க்கறது, சப்ளை செயினை பலப்படுத்துறது, அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போறது. இதுதான் பிளான் மாதிரி தெரியுது. ஆக டாடா எலக்ட்ரானிக்ஸ் எப்படி ஒரு படிநிலையான ஒரு லேயர்ட் செமிகண்டக்டர் ஈகோசிஸ்டமை இந்தியால ரொம்ப கவனமா உருவாக்குறாங்கன்னு நாம இப்ப விரிவா பார்த்தோம். நாங்க இன்னொரு உரையாடல்ல மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி.